ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து வீட்ல இருக்க எல்லா பருப்பும் போட்டு, கடலை பருப்பு, சிறு பருப்பு, துவரம் பருப்பு எல்லா பருப்பும் போட்டு, பொடலங்காய் போட்டு கூட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டுருந்தேன். ஆக்சுவலா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நான் பெருசா கூட்டுலாம் சாப்பிட்டது கிடையாது. ஏன்னா அம்மாக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது. அப்பாவுக்கு ஆனா கூட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்ல இல்ல வெளிய கல்யாணத்துக்குலாம் போம்போது, ஹோட்டலுக்குலாம் போம்போது சாப்பிடுவாங்க. அந்த மாரி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. பட் அம்மாக்கு தெரியாதுன்றதுனால செய்ய மாட்டாங்க. ஒரு வாட்டி நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்ப என்ட்ட ஃபோனும் இல்ல. ஆனா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது பேர் கூட்டுன்னு. அதுக்கப்புறம் அம்மாவும் இதே மாரி தான்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு பொரியலுக்கு வந்து உருளைக்கிழங்கு அரிஞ்சிட்டு இருந்தேன். அப்பதான் பார்த்தா கேஸ் காலி ஆயிடுச்சு போல. நான் பாட்டுன்னு அத கவனிக்காம சமைச்சுட்ருக்கேன். அப்புறம் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு கேஸை மாட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் சமைச்சிட்ருந்தேன். ஆக்சுவலா இதுக்கு தேங்காய் போட்டா நல்லாயிருக்கும். பட் என்ட்ட தேங்காய் இல்ல. அதனால அப்படியே தேங்காய் இல்லாத கூட்டா செஞ்சுக்கிட்டேன். இதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா இதுக்கு பொரியலுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து சமைச்சுட்டேன். ஆக்சுவலா இந்த கேரட் பீன்ஸ் வந்து நான் நேத்தே செய்யணும்னு நெனச்சேன். இன்னைக்கும் செய்யல. என்னன்னு தெரியல 2 நாளா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஏதோ ஒரு பொரியல் வந்துடுது. இதுவும் நல்லா தான் இருந்துச்சு இதனோட காம்பினேஷனும். மோஸ்ட்லி உருளைக்கிழங்கு எல்லாத்துக்குமே செட் ஆயிடும்ல. அதனால நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே ஹஸ்பண்டுக்கும் லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.